பார்க்காது, உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த இடத்துல விழுந்திருக்கிற என்பதை பார்க்காது, உண்மையாய் அவரை ஆராதி. பவுலும் சீலாவும் அவர்கள் இருந்த இடத்தை பார்க்கல, அவர்கள் எந்த இடத்துல கட்டப்பட்டார்கள் என்பதை அவர்கள் பார்க்கல. அவர்கள் ஒண்ணுதான் செஞ்சாங்க, உண்மையாய் அவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள், உண்மையாய் அவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள், உண்மையாய் அவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், உண்மையாய் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களே, உங்களுடைய குடும்பத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களே. என் குடும்பம் இப்படி கட்டப்பட்டு இருக்கிறதப்பா, என் குடும்பம் இப்படி கட்டப்பட்டு இருக்கிறது, இந்த கட்டுகள்ல இருந்து என் குடும்பம் எப்பொழுது விடுவிக்கப்படும்? எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயா மகளே? எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? என்னுடைய எதிர்காலம் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நான் எந்த காரியத்தை நான் செய்தாலும் தோல்வி மேல தோல்வியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, உண்மையாய் நீ ஆராதி, உண்மையாய் ஆண்டவருடைய கரத்தில் உன்னுடைய இருதயத்தை கொடுத்துரு. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா சதத உயர்த்தி, வல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்து சதத உயர்த்தி, ஆமென். மகிமையின் எல்லா வாலிப பிள்ளைகளும், எல்லா பெரியோர், ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் வாருமையா நல்லவ ஒரு கலாமலாதலரபா. we welcome you Lord. ஆமென். வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதல், மகிமையின் மேகமா என் குடும்பத்தில் இறங்கி வாங்க, எங்க வாழ்க்கையில இறங்கி வாங்கப்பா, எங்களுடைய சபையில இறங்கி வாங்க. அடைக்கப்பட்ட வாசல்கள், சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாற்றப்படட்டுமே. மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில். அநேக நேரங்கள்ல